இப்போ ஈஸியாக சிம்பிளாக ஒரு சமையல் தாங்க. அதுக்கு வந்து பருப்பை நான் குக்கரில் வேக வச்சு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். தக்காளியை ரசத்துக்கு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் மிளகு, 4 பல்லு பூண்டு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகா மிக்சியில் அடித்து போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு புளி 1.5 கரண்டி சேர்த்துக்கலாம். அதில் பச்சை கொத்தமல்லி போட்டு கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு இதில் தாளித்து கொட்டிக்கலாம். தாளிச்சிக்கிட்டு அந்த தக்காளி குக்கரில் வேக வச்சதையும் எடுத்து போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். அதிலையே திரும்பிலாம் கொதிக்க வைக்க வேண்டியதில் இந்த ரசம் ரொம்ப வாசனையாக நல்லாவே இருக்கும். ஈஸியாக வைக்கலாம். அது பருப்பை வேக வைக்கிற நேரத்தில் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா வெந்தோடனே தண்ணி இருத்துட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும். இப்போ அந்த நல்லா தண்ணி கொதித்தோடனே அப்படியே அந்த தண்ணியை தெளிவாக இருத்துற வேண்டியதான். அதை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருத்துக்கலாம். இப்போ இந்த குண்டா ஃபுல்லாக நான் எடுத்துட்றேன். அவ்வளோதாங்க பருப்பு ரசம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ அந்த பருப்பு வெந்த பருப்பில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கி போட்டுட்டு எல்லாம் வதக்கி போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்குனதான் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதித்தோடனே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு ஒரு 2 கரண்டி புளியை ஊற்றி கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுவும் பச்சை வடை போகணும். கொதித்தோடனே ஒரு வரமிளகா ஒரு 4-5 இது, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டா பச்சை மிளகா வெங்காய சாம்பார் ரெடி. இதுக்கு வந்து நான் மிளகாத்தூளோ சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கை வந்து இதுமாரி துண்டு துண்டாக அரிஞ்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தோன்னே அந்த தண்ணியிலேருந்து அந்த கிழங்கு எடுத்துடணும். இதுக்கு ஒரு முடி தேங்காய் மிக்சியில் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி போட்டு கடுகு, உளுந்தரிசி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப காரம் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கலாம். கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த கிழங்கு அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்து கலக்கி கொதிக்க விட வேண்டியது. அந்த உருளைக்கிழங்கு குருமாலாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த பட்டைக்கிராம்பு வாசனை எல்லாம் இருக்குது, அதான் நல்லாயிருக்கும். அது நல்லா கொதித்தோடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டா மரவள்ளி கிழங்கு கறி தயார். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.